செல்யூட் பண்ணுது எனக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கா பின்னாடி தெரியுதுங்களா பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் பாருங்கள். ரிவர் மாதிரி தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே வைடாக அப்படியே ஓப்பன் ஆகுது கடலில். சைடில் இந்த பக்கம்லாம் செடி 2 பக்கம் செடிங்க இருந்துச்சு, செடி மரங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா. இப்போ பாருங்கள் அப்படியே வைடாக ஓப்பன் ஆகுது. மீன் வச்சாச்சு. இது ஒரு மீன். அந்த பக்கம் பீச்சு சன் பாரு, சன் வியூ. பாருங்க அது சைக்கிள் ஓட்டுறோமா ஓட்டிங் போயிட்டு வருது. ஆடமடியில் தண்ணியில் இறங்கி போய் அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அலப்பி பீச்சில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே லைட் ஹவுஸ் வந்திருக்கேன். இங்கே நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களே நம்ம வீட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபேஷ் என்டர்டைன்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னாக்கா கிருஷ்ணராஜபுரம் டு ஆலப்பி ஆலப்புழா. ஸோ அங்கே போயிட்டு நம்ம போட் ஹவுஸ் போக போகிறோம். ஸோ போட் ஹவுஸ் போக போகிறோம். கேரளா தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற என்னென்ன இடங்க பார்க்குறோம் அதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். என் கூட வந்திருக்குது என் தங்கச்சி பசங்க, என் மாமா வின்சனு, அப்புறம் ஷைலின் என் தங்கச்சி, இந்த பக்கம் லியனா லுவினா வந்திருக்காங்க. எல்லோரும் போக போகிறோம். போயிட்டு இந்த வீடியோ பிடிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்ன பார்க்குறேன், எங்கெங்கே போகிறேன் எல்லாமே சுற்றி காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துருக்கிற ட்ரெயின் தான் மைசூர் டு கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். பாருங்கள் சைட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போக போகிற ட்ரெயின் கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ். ஓகே இப்போது ட்ரெயின் கேரளாலேருந்து கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெயினில் கேரளாவுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ட்ரெயினில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்னலாம் ஃபன் பண்ண போகிறோம் அதெல்லாம் காட்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லுவினா பர்த்டே, அதனால் லுவினாக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். ஆனால் லுவினா ட்ராவல் பண்ணுற பிஸியில் சாப்பிடாம கையிலே வச்சுருந்தாங்க. ஆனாக்கா ரொம்ப நேரமாக கையில் வச்சுருந்தனால அந்த வெயில் சூட்டுக்கு சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ மெல்ட்டான சாக்லேட் ஓப்பன் பண்ணி எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். இப்போது ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்ருக்கு. இது ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு அவங்க சாப்பிட்றாங்க பாருங்கள். சைடில் நோண்டி காட்டுறாரு பார்த்துட்டாங்க. ஸ்பூனை வாயில் வச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள் சாக்லேட்டை. பாருங்க சாப்பிட்றாங்க. போடு வாயில் போடுங்கண்ணா வாயில். எல்லாரும் சாக்லேட் மெல்ட்டான சாக்லேட்டு சாப்பிட்டுக்கிறாங்க.
பங்கார்பேட் வந்திருக்கோம். பங்கார்பேட் ஸ்டேஷன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பங்கார்பேட் ஸ்டேஷன். டெல்லி ஃபேன் பாருங்க. So this what roll this one? Enna roll? Dukes, wafer, Tommy. chocolate. சாப்பிடு. Good. Advertisement-ஆ? 50 rupees one packet. நல்லா இருக்குதா? சூப்பரா? Good. எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது, ரெட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவர் எப்படி சூப்பர் பிராண்ட் இவ்வளோ சாக்லேட் இவ்வளோ சாக்லேட் பிஸ்கெட் சூப்பராக சூப்பர் டேஸ்டி சூப்பர் டேஸ்டா இப்போது ட்ரெயின் சூப்பர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாருங்கள் நாங்கள் வெளியே பார்த்தாக்கா மூமெண்ட்ஸ் இருக்கும். ஃபுல் டார்க்காக இருக்குது. ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ட்ரெயின் தான் நம்ம எடுத்துருந்து 5:15 ட்ரெயின் இது. இந்த பக்கம் பாருங்கள் லென்சனோட வீண் அவுட்டோர்கிட்ட சிமாலோ வீணா இந்த வியூ வந்துட்டு நம்ம ட்ரெயின்லேருந்து எடுத்துருந்தோம். இது குப்பம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்துட்ருக்கோம். வந்தாக்க இந்த மாதிரி ஒரு லைட்ஸ் ஃபுல் கலர்ஃபுல் லைட்ஸ் இருந்துச்சு ரோட் சைடில். ஏதோ ஊர் பண்டிகை போல் தெரியுது. சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரெயின் உள்ள இருக்கோம். எல்லோரும் உட்காந்துட்ருக்கோம் பாருங்கள். இப்போது வெளியே பாருங்கள் ஏதோ கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பண்டிகை மாதிரி இது ஃபுல்லாக கலர்ஃபுல் லைட்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருப்பத்தூர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் பிடிச்சின்னு போனாங்க. திருப்பத்தூர் பண்ணிக்கிறா சாப்பிட்டு என்னம்மா சாப்பிட்டுக்கிறா? லெமன் ரைஸ், சிக்கன் கறி, லெமன் ரைஸ். சூப்பர் சூப்பர். நிச்சயம் சாப்பிட்டுக்கிறாரு. இங்கே சாப்பாடு பரிமாறி கொண்டு இருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட். லியானாக்கு ஒன்றும் சாப்பாடு கொடுக்கல. இது ஏன் சாப்பாடு இங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். லெமன் ரைஸ், சிக்கன் கிரேவி, சிக்கன் மசாலா. சிக்கன் ஓகே. சாப்பிடுமா சாப்பிடுமா. என்னம்மா சாப்பிடுங்கிற நீ? சேம் லெமன் ரைஸா? நீ என்ன சாப்பிடுங்கிற? லெமன் ரைஸ் தானா? எலும்பா? எலும்பு கறியா? நீ என்ன சாப்பிடுங்கிற சார்? என்ன சாப்பிடுங்கிற? மட்டன் பீஸா?
ஓகே ஓகே சாப்பிடுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் ஒருத்தர் மாற்றி காலுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் ஸ்லீப் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சீட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தூங்குறதுக்கு. இப்போது அந்த பெல்ட்டு செயினை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம அந்த சீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் தூங்குறதுக்கு. பார்க்கலாம் தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ட்ரை பண்ணுறோம் படுத்து தூங்குறதுக்கு. பாருங்கள் சீட்ஸில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லையானாவும் லுபினாவும் இதில் யார் யார் எங்கெங்கே படுக்க போகிறோம் அதையோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து சேலம் வந்திருக்கோம். சேலம் ஸ்டேஷன் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜூஸ் சாப்பிட்றோம். என்ன கடையில் போய் அந்த ஜூஸ் வாங்கலாம் வந்திருக்கோம். சாரம் கடை இங்கே இருக்குது. ட்ரெயின் இப்போ தான் நின்றுச்சு. சீக்கிரம் போயிட்டு கடைக்கு போயிட்டு எதனா வாங்கி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சேலம்க்கு வந்திருக்கோம். சேலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ரொம்ப அனலாக இருக்குது, சூடாக இருக்குது. இங்கே ஏஷன்லாம் கழிஞ்சு போச்சு. பாருங்கள் நம்ம வந்து ட்ரெயின் பின்னாடி நின்றுட்டுருக்கு. இன்னும் முன்னாடி ட்ரெயினில் ஏறிடுவோம். கீழே என்ன வாங்கலான்னு வந்தோம். கடை பின்னாடி அங்கே இருக்குது தெரியுதுங்களா? நம்ம என்ன வாங்கிட்டு ட்ரெயினில் போயிடுவோம். சொல்லணும். இப்போ நைட்டில் நம்ம வந்து வேப்பர் சாப்பிட போகிறோம். ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளேயே ஒரு கவர் பேக்கெட் மாதிரி இருக்குது. பாக்ஸ் மாதிரி வருது. எல்லாம் தூங்குற டைம் இப்போ எல்லாம் தூங்கிக்கிறீங்க. மேலே ஒரே இடத்துல லின்சனோ இல்லைன்னா ஒரே இடத்துல தூங்கிடுவேன். சைடில் நல்ல வீடியோ எடுத்துருக்கேன். மேலே லின்சனோ இல்லைன்னா வீடியோ மேலே பாருங்க தெரியுதா? எட்டாவது லின்ஸ் அவசியம் போட்டோ எடுப்பீங்க. இப்போ போட்டா ஓகே ஃப்ரெண்ட், குட் நைட். தூங்க போகிறோம். பாய் பாய். இங்கே பார்த்தீங்களா லுபினா எவ்வளோ ஆரமாக என் மேலே படுத்துட்டு இருக்காரு. பெட்டு மாதிரி நினச்சின்னு என்ன மேலே ஜாலியாக படுத்துன்னு என்ஜாய் பண்ணிக்கிறாரு. ஈரோடு வந்திருக்கோம். ஈரோடு ஸ்டேஷன் ரீச் ஆகிட்ருக்கோம். அந்த ஈரோடை வந்துட்டு ரசித்து வெளியே பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஈரோடு ரீச் ஆகிருக்கோம். ஜூஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். சேலம் ஸ்டாப்பில் கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம ஜூஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ட்ரெயினில் போகலாம். ரைட் சைடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஈரோடு வந்திருக்கோம்.
சேலமில் ஜூஸ் வாங்கலாம் பார்த்தோம், அது கூலிங் இன்னும் இல்லை, அதனால் ஈரோடுக்கு வந்திருக்கோம். ஈரோட்டில் ஜூஸ் வாங்க போயிருந்தேன். யாரும் கையில் வச்சுன்னு இருக்காங்க, ஓப்பன் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க. எங்கேயோ கூலிங் அவ்வளோ இல்லை, இருந்தாலும் வாங்கிட்டோம், குடிக்கலாம்னு சொல்லிட்டு. ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் மூவ் ஆகும்போது உள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈரோட்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பாருங்கள், ஈரோடு ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அனல் ஃப்ரெண்ட்ஸ், அனல் தாங்க முடியல. நல்லா வேர்த்து போட்டுச்சு, சூடாகிடுச்சு. வேர்த்து போட்டுச்சு, ஷர்ட்டை அவுத்து போட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கிறேன். தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அனல் ஈரோடு சேலம் எல்லாம் தாண்டி வந்துருக்கோம். நல்லா அனல் பிச்சு கட்டுது, என்னால் முடியல. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டேன். அவுத்து போட்டு படுக்கலான்னு பாருங்க, தூங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர். இதுதான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்திருக்கோம். தூங்கலாம் ட்ரை பண்ணேன், தூங்க முடியல. ரொம்ப சூடாக அனலாக இருந்துச்சு, காற்று பத்தல. அதனால் தூக்கம் வராமல் முடிச்சுன்னு இருந்தேன். கோயம்புத்தூர் வந்திருக்கோம். டைம் இப்போது 12:13 காமிக்குது. ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, நாங்கள் வந்து ட்ரெயினு. அதுக்கப்புறம் கூட நம்ம கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ், மைசூர் கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏர்போர்ட் தெரியுது. இது ஆல்வா ஜங்ஷன் முன்னாடி வரக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்கு, ட்ரெயின்லேருந்து பார்க்குற வியூ இது. நம்பர் சொல்லுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆலப்பிலாம் போகணுமாச்சு, ஆலப்பிக்கு. அங்கே போகாமல் எர்ணாகுளம் இறங்கிட்டோம். எர்ணாகுளம்ல இறங்கிட்டு அங்கே நம்ம ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா ஆலப்பில போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, நாங்களும் இறங்கி போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்ட்டாக பண்ண போகிறேன், ஒரே ஸ்டிச்சில் போட போகிறேன்ல. இந்த ட்ராவல் வீடியோ மாதிரி இது ஒரு பார்ட் 1 போடுறேன். நெக்ஸ்ட்டு கேரளாவில் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறேன் அதெல்லாம் வந்துட்டு பார்ட்டாக போட போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டாக. இப்போது இந்த ட்ரெயின் ட்ராவல் வீடியோ கேரளாவுக்கு இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். See you, bye bye, see you in the next video. Say bye bye. Please watch the Thank you, bye bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னாச்சுனாக்கா நம்ம பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. எர்ணாகுளம்ல இறங்கிட்டோம். நம்மளுக்கு வந்துட்டு ஆலப்பி போக வேண்டியது இருந்தது. ஸோ ஆலப்பி போக முன்னாடி எர்ணாகுளம் பார்த்துட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஆலப்பி போகலான்னு சொல்லிட்டு இப்போது எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். அங்கேருந்து இறங்கி நாங்கள் வெளியே போய் அங்கே ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணி அங்கே வந்துட்டு நாங்கள் எர்ணாகுளம் சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா வீடியோ நான் வந்துட்டு ஒரே ஸ்டேஜில் போட முடியாது, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போவோம்.
அதனால் சின்ன சின்ன எபிசோடு மாதிரி போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட் எபிசோடாக இருக்கும். இது தான் எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எபிசோடு வைஸ் தான் போடுறேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும். அதனால் எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.